ஹை மக்களே, காந்தி மண்டபம் போகலாமா? அடையார் சர்தார் பட்டேல் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த காந்தி மண்டபம் அடையார்லேருந்து ஈசிஆர் போகிறவங்க, ஓஎம்ஆர் போகிறவங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ் சைடு போகிறவங்க, இவங்க எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் பரப்பளவில் பாருங்கள், ரொம்ப ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க் அப்படின்னு சொல்லலாம். பட் இட் இஸ் அ ஹிஸ்டாரிக் பிளேஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 5 இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அவங்களுடைய நினைவிடம் இங்கே இருக்குது. பாருங்கள், எவ்வளோ க்ரீனியாக இந்த கேம்பஸை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசாங்கத்தால் 1992ஆம் வருடம் கட்டப்பட்ட இந்த காந்தி மண்டபம் 2014ஆம் ஆண்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரில் ரெனோவேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் நினைவாக வைத்திருக்கக்கூடிய மண்டபம். ஸோ இந்த காந்தி மண்டபத்துக்குள்ளே வந்ததுமே ஒரு வாட்டர் ஃபவுண்டைன், அது உள்ள சின்ன ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்பு, அதை சுற்றி ஒரு சர்க்குலர் மண்டபம். கிட்டத்தட்ட 900 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தியேட்டரும் இந்த காந்தி மண்டபம் கேம்பஸில் இருக்குது. ஸோ பக்கத்திலேயே பாருங்கள், நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய மண்டபங்களும் பக்கத்திலேயே தியாகிகள் மணிமண்டபம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாச்சுஸும் பாருங்கள், கட்டபொம்மன் அவர்களுடைய சிலை, மருது சகோதரர்கள் அவர்களுடைய சிலை அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாச்சுஸும் ஒவ்வொரு தூண்களும் இட் ஆட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ டு த என்டையர் 18 ஏக்கர் கேம்பஸ். பாருங்கள், அப்படியே ஒரு சர்க்குலராக இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தினுடைய தூண்கள் எவ்வளோ பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரே சமயத்தில் ஆல்மோஸ்ட் 900 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு மினி தியேட்டரும் இந்த காந்தி மண்டபம் கேம்பஸில் கட்டமைச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் ஏதாவது ஒரு புக்ஸ் ரீட் பண்ணணும், ஒரு மியூசிக் கேட்கணும், அல்லது எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒரு க்ரீனரி என்விரான்மெண்ட்டில் இருந்து ஒரு பாட்டு கேட்கணும், அல்லது நான் தனியாக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வரலாம். அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி போகணுன்னா கூட நீங்கள் அதை காந்தி மண்டபம் சூஸ் பண்ணலாம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். வாரத்தினுடைய 6-7 நாட்களும் இந்த கேம்பஸ் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் 11 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இல்லாமல் காந்தி மண்டபத்தை விசிட் பண்ணலாம். இந்த தூண்கள் ஒன்றுத்துலேயும் மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த கோட்ஸ் எல்லாமே பதிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த காந்தி மண்டபத்துக்குள்ளே அந்த காந்தி மெமோரியலில் இருந்து வேறு என்னென்ன தலைவர்களுடைய மெமோரியல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு மினி டூர் மாதிரி நம்ம இந்த காந்தி மண்டபத்தை பார்க்கலாம். நிறைய இண்டிஜினஸ் வெரைட்டிஸ், அதாவது ட்ரீ சாப்ளிங்ஸ் 2014ஆம் ஆண்டு இந்த கேம்பஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அதனால தான் இந்த கேம்பஸ் ரொம்ப க்ரீனியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் இந்த ட்ரீஸ் கீழே உட்காந்து ஒரு இலைப்பாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் காந்தி மண்டபம் வரலாம். நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த சுப்பராயன் அவர்களுடைய ஸ்டாச்சு இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் நிறுவப்பட்டிருக்கு. அதாவது இந்த திராவிட பாரம்பரியம் அப்படிங்கிறது திமுகவுக்கு முன்னாடியே நீதி கட்சியிலிருந்து தொடங்கிச்சு அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக தான் அவர்களுடைய சிலைகள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. தியாகி செண்பகராமன், சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர், அவருடைய திருவுருவச் சிலை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு.
தியாகி சங்கரலிங்கனார் மொழிப்போரில் பங்கேற்று உயிர் தியாகம் செய்த அவர்களுடைய நினைவாக மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபமும் தமிழக அரசாங்கத்தில் கட்டப்பட்டிருக்கு. அதில் உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனார் அவர்களுடைய ஸ்டாச்சு. ஆர்யா என்ற பாஷ்யம் சுதந்திர போராட்ட வீரத்தில் பங்கு பெற்று தேசிய கொடியை ஏந்தி சென்ற ஒரு நபர் ஆர்யா என்ற பாஷ்யம். அவருக்காக நம்ம ஒரு ஸ்டாச்சு நிறுவியிருக்கிறோம். பாளையக்காரர்கள் அவர்களுடைய நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாருக்கும் தெரியும். எட்டயபுரத்து கட்டபொம்மனுடைய ஒரு பாஞ்சாலங்குறிச்சியினுடைய மன்னருடைய ஒரு சிலை மு.க. ஸ்டாலின் அவர்களால், அதே மாதிரி மருது சகோதரர்கள் அவர்களுடைய நினைவு சின்னம். அந்த க்ரீன் லேண்ட்ஸை பாருங்கள், அப்படியே பச்சை பசேல் அப்படின்னு. ஒரு மார்னிங் நீங்கள் ஒரு 7-8க்கு வந்தால் கூட, அல்லது ஈவினிங் ஒரு 5-6க்கு வந்தால் கூட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த கேம்பஸ். பரபரப்பான ஓஎம்ஆர் சாலைகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காந்தி மண்டபம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் சுற்றி கல்வி நிலையங்கள், அண்ணா பல்கலைக்கழகம், இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அடையார் கேம்பஸ், ஐஐடி மெட்ராஸ், கேந்திர வித்யாலயா ஸ்கூல், பக்கத்திலே நிறைய ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு கவர்னர் ஆஃபீஸுன்னு ரொம்ப பரபரப்பான ஒரு பிஸி சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் மட்டும் என்னவோ ஒரு அமைதியான ஒரு இதமான ஒரு சூழலை கண்டிப்பாக தரும். தமிழக முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் அவர்களுடைய நினைவிடமும் இங்கே அமைஞ்சிருக்குது. இவர் காமராஜர் அவர்களுடைய காலத்தில் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸினுடைய கடைசி முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் அவர்கள். ரொம்ப பெரிய கேம்பஸ். இந்த தியாகிகள் மண்டபம் நினைவிடம் இல்லாமையும் நிறைய க்ரீன் ஏரியாஸ் இருக்குது. நம்மளால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியலன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். ரெட்டைமலை சீனிவாசன், அதாவது இவர் 1890களிலேயே தலித் விடுதலைக்காக தலித் ரிஃபார்ம்ஸ்க்காக ஒரு போராடின ஒரு மனிதர். இதுதான் அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய நினைவிடம். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கோம். தமிழக முதலமைச்சராக கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கண்டினியூஸாக ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் திரு காமராஜர் அவர்கள். விருதுநகரில் பிறந்து, அன்றைய விருதுப்பட்டியில் பிறந்து, காங்கிரஸுக்காக நாடு தழுவிய விடுதலை போராட்டத்தில் எல்லாம் பங்கு பெற்று காங்கிரஸினுடைய மாகாண தலைவராகி, காங்கிரஸ் முதலமைச்சராக, மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக ஆகி, அதாவது பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த ஒரு மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்து, பிரிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து, இவ்வளோ பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். கிட்டத்தட்ட 2 பிரதம மந்திரிகளை, லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி போன்ற மிக பெரும் தலைவர்களை நாட்டிற்கு அடையாளம் காட்டிய ஒரு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். இந்திரா காந்தி அவர்களோட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், பெருந்தலைவர் காமராஜர், பல்வேறு தலைவர்களோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் இந்த மணிமண்டபத்தில் பார்க்கலாம். அவருடைய இறுதி ஊர்வலம், காந்தியத்தில் கலந்த காமராஜர் காந்தியோடும் கலந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்டோபர் 2 காந்தியினுடைய பிறந்த நாள் அன்று காமராஜர் 1924 மறைவெய்தின பொழுது பெரும் திரளான கூட்டம். அறிஞர் அண்ணாவினுடைய ஊர்வலத்திற்கு பிறகு காமராஜர் அவர்களுடைய இறுதி ஊர்வலம், அதில் கலந்துக்கிட்ட அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி, பல்வேறு தலைவர்கள், அன்றைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள், அன்றைய
கல்வி அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இப்படின்னு தந்தை பெரியாரோடு அவர் இருந்த புகைப்படங்கள், அதே மாதிரி அணையா சுடர், தியாகச்சுடர் அப்படின்னு அவருடைய நினைவிடத்தில் வச்சுருக்காங்க. இவையெல்லாம் ஒரு சரித்திர வரலாறு. இது இன்றைய தலைமுறையினருக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த நினைவிடங்களை அரசு பராமரித்து பாதுகாத்துட்டு வருது. அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய வரலாறு தெரியணும். இவங்க எல்லாம் அந்த வரலாற்றை ஆக்கிரமித்த சொந்தக்காரர்கள். ரொம்ப ஸ்பேஷியஸான கேம்பஸ். நீங்கள் ஒரு பார்க்கிங்க்கு எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் விடுற அளவுக்கு அங்கே ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நினைவிடம், இதனுடைய பிகினிங் பார்க்கிங், அதுக்கடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவிடம், பக்தவச்சலம் அவர்களுடைய நினைவிடம், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய நினைவிடம், அப்படின்னு உங்களுக்கு அப்படியே காந்தி மண்டபம் வரைக்கும் போகும். ஸோ தலித் லீடர் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மணிமண்டபம். இவர் தாங்க முதல்ல ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கான ஒரு அடையாளமாக இருந்து எந்த அளவுக்கு அன்டச்சபிலிட்டி 1890களில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நாயகன் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலேயர்களால் அழைக்கப்படக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ்லேயும் தலித் ரெப்ரசன்டேட்டிவாக இவர் இங்கிலாண்டில் 3 கான்ஃபரன்ஸ்லேயும் பங்கேற்றார். தியாகி பக்தவச்சலம் அவர்களுடைய நினைவிடம், காங்கிரஸினுடைய இறுதி முதலமைச்சராக 1962 67 காலகட்டத்தில் முழு 5 ஆண்டுகளையும் பூர்த்தி செய்த இறுதி காங்கிரஸ் முதலமைச்சர். இவருடைய காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப அது உச்சியில் இருந்ததுனால காங்கிரஸ் வலுவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டது. செகண்ட் ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய முதலமைச்சராக தியாகி பக்தவச்சலம் அவர்கள் இருந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ எளிமையான மனிதர்கள் இவங்க எல்லாம். எவ்வளோ காசு சேர்த்துருப்பாங்க. எந்த ஊழலும் செய்யாமல் நல்லாட்சி புரிஞ்சு நாட்டு மக்களுக்கு நிறைய தொண்டாற்றி மறைந்த தலைவர்கள் இவங்க எல்லாமே. இவர்களுடைய வரலாறு எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மொழிப்போர் தியாகிகள் மண்டபம். அதாவது நம்மளுடைய தாய்மொழிக்காக உயிர் நீத்த தலைவர்கள் இவங்கெல்லாம். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 காலகட்டத்தில் நடக்குது. அப்போது பங்கேற்ற தலைவர்கள். 2வது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1960களில் நடக்குது. அப்போது பங்கேற்ற தலைவர்கள் அப்படின்னு மாவட்ட வாரியாக பிரித்து இங்கே எல்லா மொழிப்போர் தியாகிகளுடைய அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்க. இதில் அன்றைய தமிழக அளவில் ஒரு பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காயிதே மில்லத் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. இன்னும் பல்வேறு தலைவர்கள், கொடிகாத்த குமரன் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, PVS ஐயர் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, திருவி கல்யாணசுந்தரனார் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, தந்தை பெரியார் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, பாரதியார் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய புகைப்படம், முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய புகைப்படம், காந்தியடிகள் அவர்களுடைய புகைப்படம் அப்படின்னு எல்லா தலைவர்களும் இந்த மண்டபத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களுடைய அந்த செக்கிழுத்த செக்கையே இங்கே மணிமண்டபத்தில் வச்சுருக்காங்க. காந்தியடிகளுடைய சத்தியாகிரக போராட்டங்கள் எல்லாமே இந்த வாயில்கள்லேயும் தூண்கள்லேயும் பொறிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வரலாறு! மண்டபத்தை சுற்றியும் வரலாறுகளால் செதுக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த மண்டபம் காட்சியளிக்குது. நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறதே சென்னையில். ஸோ கண்டிப்பாக காந்தி மண்டபத்தை ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். நம்மளுடைய தொன்மையும் நம்மளுடைய வரலாற்றையும்
அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு இடமாக வந்து காந்தி மண்டபம் இருக்கும். அதே மாதிரி பழைய மரங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் பழமையான மரங்களும் வந்து இந்த கேம்பஸில் இருக்குது. ஒரு பெரிய ஆலமரம், அது பக்கத்தில் வந்து ஒரு லைப்ரரியும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வரலாற்றை வந்து நீங்கள் மண்டபங்களில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நூலகத்துலேயும் போய் சென்று நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கான ஃபெசிலிட்டிஸும் ஒரு சின்ன லைப்ரரியும் வந்து அந்த கேம்பஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கப்பிள். ஸோ காந்தி மண்டபத்தினுடைய நூலகம் மற்றும் அருங்காட்சியகம், அண்ணல் காந்தி நூலகம், அண்ணல் காந்தி அருங்காட்சியகம், காந்தியடிகள் பங்கு பெற்ற பல்வேறு சத்தியாகிரக போராட்டங்கள், அவர்கள் சிறை சென்றது, அவர்களுடைய கடிதம் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த அருங்காட்சியகத்தில் புகைப்படங்களாக வந்து வச்சுருக்காங்க மக்களுடைய பார்வைக்கு. மேல் தளத்தில் ஒரு நூலகமும் வந்து இயங்குது. ஸோ அவ்வளவுதாங்க. வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த வர்ச்சுவல் டூர் ஆஃப் காந்தி மண்டபம். வரலாறுகளை சுமந்த காந்தி மண்டபத்துக்கு ஒரு விசிட்டை கண்டிப்பாக போடுங்க. தேங்க்யூ.